யார் ஏன்டா அப்படி உருமுறீங்க? யாரும் இங்க பேசக்கூடாது, இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. என்னடா மொட்டை பசங்களா? என் வீட்டுக்குள்ளார வந்து நகரப்படாது பேசப்படாதுன்னா நீ யாரா? நீங்க பிச்சை கண்ட தெரியுமா? என் பிச்சை உங்களை அனுப்புனானா? என்ன ஒண்ணும் பண்ணி விடாதீங்க. நான் உங்களை பத்தி நிறைய செய்தி பார்த்துக்கேன். என்ன ஒண்ணும் பண்ணி விடாதீங்க. எனக்கு முதல்ல உயிர் பிச்சை கொடுத்து என் ஒரே ஒரு பொண்ணு செல்ல பொண்ணு, அதுக்கு உயிர் பிச்சை கொடுத்து இவன் என் மகன் தான் தருணா போய் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா கொடுத்து பரவாயில்ல. முதல்ல நீ அப்பா அது எனக்கு மிஸ்டர் பிச்சைக்கண்ணு சார் வாத்தியார, உங்களை பத்தி எனக்கு எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் தெரியுமா? நீங்க ஊர்ல விசாரிச்சு பாருங்க வாத்தியார. நான் உங்க ரசிக, என்ன உங்க ஆளாக ஏத்துக்கங்க. நீங்க பேசுறது செய்யறது எல்லாம் எனக்கு புரியுதோ புரியலையோ, உங்களை நான் தலைவராக ஏத்துக்கிறேன் வாத்தியார. நான் மாட்டேங்க. எதை காப்பாத்தான் சொல்லுங்க, நான் எழுந்திருக்கிறேன். ஆமா நான் தான் போதிங்க. ஆமா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேங்க, கோச்சுக்கப்படாது. நீங்க எங்கேயாவது வெளியில திருட போறதுன்னா முதல்ல ஒரு கர்தாசி எழுதி போட்டுட்டு அப்புறம் தான் போவீங்களான்னு. என் மேல உங்களுக்கு ஏன்னு இந்த ஓட வந்தீங்க? என்ன சிதம்பரம் மொழிக்கு மட்டும் ஒரு கர்தாசி எழுதி போட்டீங்க, எனக்கு ஒரு கர்தாசி எழுதினா நான் எங்க வெளியூர் ஓடி இருப்பேன்னு. நீங்க மட்டும் ஒரு கர்தாசி எழுதி போட்டுருப்பீங்க வாத்தியார. இந்த ஆள் வெளியில போகாம நான் பிடிச்சு வச்சிருப்பேன். யாருக்கிட்டையாவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டு நல்லா மொழிக்கணும், நான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா துடிச்சு. என்ன ஒரே ஐடியா மிரட்டுறீங்க? உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? நான் ஒரு தருண நானும் இப்ப வாத்தியார் விசிறி ஆயிட்டேன், அவ்வளவுதான். இவங்களை இப்படியே விட்டுட்டா என்னடி சொல்லு? இப்ப என்னடி சொல்றேன்? என்ன பொண்ணுன்னு சொன்ன சுட்டு முட்டி ஐயா. ஒண்ணும் இல்லப்பா, பயத்துல விழுந்துட்டேன். ஏன் அப்படி கணவருக்கு நாளாக்கிட்டேன்? நானே பயந்துட்டேன். என் அசிஸ்டன்ட் ஏதோ மேல பார்த்து சுட்டான். அப்பா முருகா, என் பொண்ணை காப்பாத்திட்டியே. இப்ப கூட நான் செத்ததை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. நீ அப்பதான் உன்னை 10 மாதம் சுமந்து பத்து என் பயிர் 10 எரியுது. ஏண்டா நீ என்னத்தையும் மாற்றி வளர்ற? என்னங்க நீங்களாவது கேவலாம்புல இருக்குது, இவரு ஏங்க தப்பு தப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது பாருங்க வாத்தியார, கொஞ்சம் சொல்லி வைங்க. இந்த விளையாட்டுல இங்க வேண்டாம். நான் சவுண்ட் கேட்டே செத்து போயிடு. ரிவால்வர் சவுண்டுக்கே பயப்படுறேன். என் அசிஸ்டன்ட் பாக்கெட்ல 2 குண்டு வச்சிருக்கான். பத்தி ஆட்டாது மான் வெடிச்சிட போகுது. இந்த பாருங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. தப்பி தவறி ஏதாவது சொல்லிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள நாங்க ஏன் வந்தோன்ற விஷயத்த சொல்லட்டுமா? கொண்டே அடிக்க தானே. நீ அடுத்த வாரம் வரப்படாதா? வட்டி கூட வசூல் ஆகுதுங்களே. பொய் சொல்றா சார், பொய் சொல்றா சார். எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காரு. நீங்க தாராளமா கொள்ளை அடிக்கலாம். சும்மா இரண்டா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் ஒரு பைத்தியக்கார பையன். என் சம்சாரத்துக்கு குறை பிரசவத்துல பிறந்தவன். அறையும் குறையுமா தான் பேசுவான். மிஸ்டர் மோதிரியா, நாங்க இந்த வீட்டை தான் தங்க போறோம். தங்கி இதே ஊர்ல ஒரு 5-6 திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். இந்த வீட்டுல நீங்க தங்க போறீங்க? ஆமா. காத்து வசதி இருக்காது. வேணும்னா என் செலவுல வெளியில ஹோட்டல்ல தங்கிங்க. அல்ப முதலியார், யார்கிட்ட நீ கடுக்கா கொடுக்க பாக்குறேன்? நாங்கெல்லாம் ரொம்ப துணிச்சலான ஆளுங்க. சொன்னதை செய்யறோங்க. நீங்க தான் தங்க போறோம். தங்குங்க, நல்லா தங்குங்க. கீழே 2 அறை உங்களுக்கு ஒதுக்கி விட்டுறேன். ஆனா நீங்க வெளியில போய் எங்க வேணாலும் கொண்டு எடுங்க, கொலை பண்ணுங்க. இந்த வீட்டை மட்டும், இந்த வீட்டை எப்ப அடிக்கணும் கொள்ள அப்படின்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அடிச்சுக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க. ஆமா சொன்னாங்க. என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, வெளியில தாங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இருந்தது வாசல் தான், எல்லாம் விட்டுட்டேன். எதுல மேல விட்டேன்? யானை ரேஸ்ல. யானை ரேசியா? ஆமா, மைசூர் காட்டுல விட்டாங்க, நான் விட்டுட்டேன். இல்லைங்க, குதிரை ரேஸ்ல தான். கலாட்டா பண்றீங்க, பயமா இருக்குது. உன் பிரச்சனை எல்லாம் நான் அப்புறமா கவனிக்கிறேன். மாடி ரூம்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும். ஒண்ணு வந்து காட்டு. நானா? கமான் மூவ். சார் கிட்ட, சார் கிட்ட, சார் கிட்ட, சார் கிட்ட. ஐயா கிட்ட, ஐயா கிட்ட, ஐயா கிட்ட. சில்வ இந்த மேன், நான் அந்த பிச்சை கட்டிக்கிறேன். ஐயார பொண்ணு அடிக்கடி துப்பாக்கி எண்ணிட்டாங்க. அப்பா ஒரு பெரிய நிம்மதி. அப்பா முதலியார் நான் இருக்கிறேன். ஆமா, அவருதான் பிச்சை கண்ணு. நீங்க என்ன கண்ணு? கண்ணு. அதான் கண்ணு திறந்துருக்கு, என்ன திறக்கணுமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மாடி. ஆமா, இந்த மாடியில மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு? நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். பார்க்கதான் போறேன், பார்க்காம விடுவேனா? நான் ஒரு பயங்கரமான கொள்ளக்காரன். ஆனா உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணை பார்த்துட்டா நான் ரொம்ப இலகின மனசாயிடுவேன், ரொம்ப சாஃப்டாவும் ஆயிடுவேன். ஆமா, நம்ம 2 பேரும் எந்த ரூம்ல தங்க போறோம்? நம்ம 2 பேருமா? ஆமா, அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்களா? நானேதான். இது என்ன வேஷம்? பிச்சைக்கண்டு வேஷம். உங்க அப்பாவுக்கு அந்த பெயரை கேட்டாலே ரொம்ப பயம் சொன்னியா, அதனால அந்த வேஷத்திலேயே வந்து உன்னை காதலிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு தெரியாம தலைமறைவா இருக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம்.
ஏதாவது ஆபத்துல முடிஞ்சுட்டா சட்டார்னு காலில் ஊந்துறது அதுதான் எனக்கு கை வந்த கலையாச்சு. உன் காலில் ஊந்துதானே உன் காதலியே நான் சம்பாதிச்சேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எனக்கு மட்டும் பயமா இல்லையா? ஏதோ வேஷத்தை போட்டுட்டோம், தள்ளுற வரைக்கும் தள்ளட்டுமே. உங்க அப்பனும் படு கோழையா இருக்கிறான், உன் கூட நான் இருந்த மாதிரியாவும் இருக்கும், வசதியா சாப்பாடும் கிடைக்கும். எங்க அப்பாவை பத்தி இல்லைங்க, இந்த அண்ணன் ஒரு மாதிரி லூசோ, ரொம்ப கெட்டிக்காரன். நீங்க அவங்க கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். பத்தாவதுக்கு அவங்க ஒரு காதலி வேற, ஆளு 3 பேரு லொடலொடன்னு பேசுவா. அப்படிதான் தங்கி இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஸ்பெஷல் ஐடியா பண்ணி நம்ம 2 பேர் கல்யாணத்தை நானே முடிக்கிறேன். இது பாருங்க, அவசரப்பட்டு இப்ப கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம். எங்க அப்பா வேற ரொம்ப சூடா இருக்காரு. நீங்க பிச்சை கண்ணாவே உருட்டல் மேட்டலோட இங்கே இருங்க. பிச்சைக்கண்டு வயசுல ஜமான்னு ஜமாய்க்கிறமா இல்லையா பாரு. இத பாருங்க, இப்படி எல்லாம் அழிக்க கூடாது. கையெடுங்க. இப்ப ரொம்ப நேரமாச்சு, நீங்க கீழே போங்க. மறந்துடாதீங்க, நீங்க பிச்சை கண்ணு. ஆமா, நான் பிச்சை கண்ணு இல்ல, பிச்சை கண்ணு. என்னங்க அப்பா போயிடுச்சு மாதிரி கட்டி கட்டதா? உடனே புது துப்பாக்கி, அதனாலதான் டெஸ்ட் பண்ணேன். யாருங்க டாக்டர் கம்மன்ல சிங்கம்புலி கரடி பக்கத்துல சாட்டையோட ஒருத்தர் நின்று இருப்பாங்க, அவன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இவரு எங்க அப்பாக்கு ரொம்ப வேண்டியவர். காட்டு பாக்க சர்க்கஸ்ல வேலை பாக்குறாரு. புலிக்கு உடம்பு சரியில்லை, அதனால லீவ் கொடுத்தாங்க, இங்க வந்திருக்கேன். என்ன மோடிமா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மிருகத்தோட தான் பழகிட்டு இருக்கதா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஆடிண்டே இருக்கட ஆட்டத்தை நிறுத்துறது. உங்க தோட்டத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பாரு, துப்பாக்கி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு போ. ஏதாவது தோட்டத்து சைட்ல இருந்து வெடி சத்தம் கேட்டதுன்னா சொத்து பூரா நமக்கு தான் தீர்மானம். மணி, நீ இங்கதான் இருக்கிறிய? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? என்னடா மணி, வர வர உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. என்ன பார்க்காம நோக்கி எப்படிதான் இருக்க முடியுது? அதுவோ முன்ன பார்க்கு அங்க எங்கன்னு ரகசியமா சந்திச்சுமே, அப்ப இருந்த ஜோர் இப்ப இல்ல. என்ன வீட்டுலதானே இருக்க, எங்க போயிட போறேன்னு ஒரு அலட்சியம். சரிதான், அதுக்குள்ள நோக்க அழுத்து போயிட்டார. அது இல்லடி, நீங்க என் வயசு என்ன, உன் வயசு என்ன? உன்னை டீ போட்டு பேசுற மட்டும் எவ்வளவு கோவம் வருது. நீ மட்டும் என்ன எத்தனை பேர் எதிரில் அடாபடான்ற ரொம்ப அசிங்கமா போகுது. பாருடா மணி, கல்யாணம் ஆற வரைக்கும் நான் உன்னை அடான் தான் கூப்பிட வேண்டாம். நீ அம்பிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு ஆசைக்கார. ரொம்ப மரியாதை கட்டலவா இருக்கு. அது கிட்ட மணி, நான் ஒண்ணு கேட்கணும். இந்த ஆட்டுக்கு புதுசா 2 பேர் வந்திருக்காள, நல்லா திருட மாதிரி திருன்னு முழிச்சுண்டு. அவன் தான் யாருடா? அவங்களை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசாத, அப்புறம் ரொம்ப டேஞ்சரா போயிடும். அவங்க யாருன்னு ஒரு கிளியர் பண்ணுறது. பேப்பர் எல்லாம் பாக்கல, நீ இந்த கல்கட்டா பக்கத்துல கருவாடி ஏண்டா இதெல்லாம் போய் அந்த புட்டிகிட்ட சொல்றேன். ஏமா மலையா மாமி, மலையா பொண்ணு, நீ என்ன இங்கே தங்கிட்டியா? இங்கே டேரா அடிச்சுட்டதா அர்த்தமா? ஏமா என் பிராணனை வாங்குறேன், கொஞ்ச நேரம் மேல போயிருப்போம். முதலியார் இந்த முதுகுக்கு தொப்பி போட்டு இருக்கானே, அவருக்கு அங்க ஒரு தலை. இதை ஏன் எப்ப பார்த்தாலும் ஆண்ட மாதிரியே முடிச்சுட்டு இருக்கான்? அந்த மாதிரி முடிக்கிறாங்க என் சொந்தக்காரன். நீங்க முடிக்கல? அதான் நான் முடிக்கிறேன். எனக்கும் சேர்த்து முடிக்கிறானே. ஏண்டாப்பா, நீ சர்க்கஸ்காரனா? மாடியில் இருக்கிறவர் தான் கரடிக்கு பக்கத்துல சவுக்கோட நிக்கிறவன் சொன்னார். நீ என்ன கம்பி மேல நடக்கிறவனா இல்ல பப்புனா? ஆப்பகரண்டியால மூஞ்சிய பேசுறேன். என்ன யார் நினைச்ச? இந்த அளவா என்ன நினைச்ச? முதலியார் சொல்லுங்க. நீ போமா, நீ பெரிய வம்பா போச்சு. நீங்க கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்க மூஞ்சிக்காக விடுறேன். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய ஏற்கனவே முகத்துல ஒரு வெட்டே வாங்கியிருக்கா. நான் கவனிக்கலையா? அது எங்க வாங்கிருந்தது? இன்னைக்கு எப்படி பொழுதெல்லாம் விடுஞ்சது? நீங்க வந்ததுல இருந்து பொழுது எப்ப விடியுது, பொழுது எப்ப சாயுது, பொழுது எப்ப படுக்குதுன்னே தெரியலீங்க. பொதுவாவே நிம்மதி இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு தமாஷா ஜாலியா என்னோட பேசுது. என்ன பேசுது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏன் காதலிக்கணும், ஆண்டவன் ஏன் இந்த இயற்கையை படைச்சாலும் சிவியர் டிஸ்கஷன். சுவாரஸ்யமான டாபிக். ப்ளீஸ் கண்டினியூ. ஐயோ, நீ வேற சும்மா இரு. உங்களுக்கு நான் ஒன்னும் புத்தி சொல்ற மாதிரி இல்ல. என்கிட்ட இருந்த புத்தியே எப்பவோ கீழே விழுந்து காணா போச்சுது. நான் பொதுவா என்ன சொல்வேன்னா, அந்த கொலை கொள்ளைய பத்தி மட்டும் பேசுங்க. இந்த காதல் இயற்கை இதெல்லாம் வேணாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு 2 வரல கட்டுற பயத்துல மடக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சுறுசுறுப்பே இல்லாம இருக்கீங்க. இந்த வெத்து ஆளோட என்ன பேச்சு? நம்முடைய திட்டங்கள்லாம் என்ன ஆட்சின்னு? மடையா, என்ன பத்தி நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் நாள் பார்த்து நேரம் பார்த்து இடம் பார்த்து அடிக்கிறவன்டா. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உலக்கூர் ஜமீன்தார் வீட்டுல கொள்ள. ஐயோ, நீ போன உடனே கூர்காவை சொல்ற. மன்னிக்கணும், ஏங்க ஆரம்பத்திலேயே ஊருகாவை சொல்றீங்க? ஏன் பயத்துல வளர்ற? ஊர்கா இல்லையா? கூர்கா என்ன காவல்காரன். நீ சுட்ட உடனே நான் மாடியில இருந்து தொடாய். அங்க போன உடனே ஜமீன்தார டுபீல். ஐயோ, அது என்னங்க டுபீல்? டுபீல்னா தோட்டா. நாய் சுடுற மாதிரி சுடுவேன். ஐயோ, தேவையில்லைங்களே. ஜமீன்தாரு நல்லவருங்க, கேட்டதை உடனே கொடுத்துருவாரு. இதுக்கு என்னங்க டைம்? எங்க பாச பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரத்தம் பிடிச்சவன். ஐயோ, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என் உடம்புல ரத்தமே இல்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிருக்காருங்க.
இதுக்கே இப்படி பயப்படுறீங்களே, மணிப்பூர் மணிராம் சேட் கதை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. 8 பேரை சுத்தி காவலுக்கு வச்சுட்டு நடுவுல திண்டு போட்டுட்டு கால் மேல கால் போட்டு ஆனந்தமா தூங்கி அந்த நேரம் பார்த்து ஐயா தொடாய் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என் தலை அவன் கையில. அப்ப இது வேற தலைங்களா? குழப்பாதையா, அவன் தலை என் கையில. சேட்டு தலையை என் கையில பார்த்த உடனே சுத்தி இருந்த 8 ஆளும் பயந்து போய் அவன் தலையை அவன் சீவிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே வந்து என் பாதத்துல கொட்டி தலையை சீவி கையில வச்சு உங்க காலு தெரிஞ்சிருக்குது. ஆஹா, இது என்னங்க மாயாஜாலமா இருக்குது. இத கேட்ட பிறகு எனக்கு தலையை சுத்துதுங்க. கொஞ்சம் தயவு செய்து உட்காரத்துக்கு அனுமதி கொடுப்பீங்களா? ஒரு பெரிய நிம்மதி. ஏமா அமாவாசை அன்னைக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தவனை 3 தடவை கொலை பண்ணமே, அதை சொல்லவே இல்லைங்க. முடிச்சுக்கிட்டு இருந்தவன 3 தடவை கொலை பண்ணீங்களா? அதையும் சொல்லட்டுமா? வடநாட்டுல சோலாப்பூர்னு ஒரு இடம். அங்க சுடு தண்ணியில கொதிக்க கொதிக்க ஒரு ஆறு ஓடுது. 25 குதிரை கரகர 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 கரகரம் தாண்டிச்சு. எங்க குதிரையெல்லாம் வெந்து போயிருக்குமே. வெந்த குதிரையில கூட நாங்க போவோம். அதுக்கு பக்கத்துல மயிலாப்பூர். மயிலாப்பூர் பக்கத்துல மந்தவெளி. அந்த மயிலாப்பூர் வேற, அதுக்குள்ள போந்த அடர்த்தியான காடு. அங்க மாட்டின ஒரு ஆடு ராத்திரி 1 மணி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, 1 கால் பார்த்த உடனே எழுத ஐயோ கீழே போட்டுருக்க, குத்தி விடாதீங்க. நாங்க என்னங்கது எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கி கொலை கொள்ளை எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனுஷனுக்கு நிம்மதி வேணாமா? இது விட்டுடுங்க. இந்த இயற்கை காதல் இத பத்தி பேசி தொலைங்க. இல்ல வேணாங்க, படாத இடத்துல உயிர் போயிட்டாலும் போடும். என்னங்க, நான் தோட்டத்துல செடி வச்சிருக்கேன், அதுக்கு நானே தான் தண்ணி ஊத்துறது. போய் தண்ணி ஊத்திட்டு வரதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? முதலியார் செடிக்கு தண்ணி ஊத்துறாரா? கூடவே இருந்து வாட்ச் பண்ணேன். கூடவே இவன் போன ஜென்மத்துல பொண்டாட்டியா பிறந்தானா? ஐயா